நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பல வருடங்களுக்கு முன்பு பாளையங்கோட்டை தூய சவேரியார் பள்ளியிலே படித்து கொண்டிருந்த மாணவர் ஒருவர் ஒரு முறை என்னோடு கூட ஒரு ஊழியத்திற்கு அவர் வந்திருந்தார். நானும் அந்த ஊழியத்தில் அட்டன் பண்ண போயிருந்தேன். ஒரு மாலை வீட்டு கூட்டம், அதற்கு சைக்கிளில் தான் அப்போ நாங்கள் போவோம். அந்த மாணவர் என்னோடு வந்தார். அவருடைய தகப்பனார் என்னுடைய நண்பர். அவர் ஒரு பிரசங்கியார். பல வருடமாய் அவரும் அவருடைய மனைவியும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். ஆகவே சிறு வயதிலிருந்தே இந்த மாணவர் தகப்பனாரோடு கூட அந்த ஊழியத்திலே தான் இருந்தார். அன்றைக்கு அந்த ஊழியத்துக்கு செல்லும் பொழுது அந்த மாணவரின் இடத்துல ஒரு சில கேள்வி கேட்டார். அண்ணே, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களா இப்படி கேட்குறாங்க. எனக்கு பதில் சொல்ல தெரியல. நிறைய பேர் சாட்சி சொல்கிறத கேட்டு பார்த்தா அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சாராயம் குடிச்சிக்கிட்டு இருந்தேன், பாவ வாழ்க்கையில் இருந்தேன், ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்தித்தார், அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன், அல்லது ஏதோ ஒரு பெரிய கடன் பிரச்சனையிலேருந்து நான் ரொம்ப தற்கொலை பண்ணலான் இருக்கும்போது ஆண்டவர் என்னை இந்த மாதிரி ஒரு துண்டு பிரதி மூலமாக என்னை சந்தித்தார், அல்லது ஒரு பிரசங்கத்தை கேட்டேன், மனம் திரும்பினேன், இப்படிலாம் சொல்கிறாங்க அண்ணே. ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட சம்பவம் எதுவுமே நடக்கலையே. நான் சின்ன வயதுலேருந்தே எங்கள் அப்பா ஊழியத்தில் இருக்காங்க. அதனால் சின்ன வயதுலேருந்தே நான் சினிமா பார்த்ததில்லை, தேட்டர் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, ஸ்மோக்கு நான் பண்ணினதே இல்லை. மது குடித்ததில்லை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லைனே. நான் +2 படித்து கொண்டிருக்கிறேன், படிப்பில் ஃபஸ்ட்டாக இருக்கிறேன், என்கிட்ட எந்த தவறும் இல்லை, எந்த கெட்ட பழக்கம் இல்லை. வழக்கமாக அப்பா கூட போகிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன், பாட்டு பாடுறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் எனக்கு நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை அப்படி ஒரு அனுபவமே நடக்கலையே. நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கேனா இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா படலையா? சொல்லுங்க. ஒருவேளை இந்த வார்த்தைகளை இது என் வாழ்க்கையில் நடந்தது, இந்த தம்பி என்னிடத்துல கேட்டது, அது அப்படியே நான் சொல்கிறேன். காரணம், இதே சூழ்நிலையில் அநேகர் இருக்கிறீங்க. ரட்சிப்பின் அனுபவம்னா என்னன்னு தெரியாமலே நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம். ஆகவே இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம்? அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு சொன்ன மாதிரி கிறிஸ்தவம் என்பதே ஒரு வாழ்வின் அனுபவம். அது ஒரு மதம் அல்ல, மார்க்கம் அல்ல, அது ஒரு சபை அல்ல, அதுக்குன்னு ஒரு கடவுள் அப்படி இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகம் அனைத்தையும் உருவாக்கினவர். மற்றது எல்லாமே உண்டாக்கப்பட்டது. இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிற எல்லாமே உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்? உண்டாக்குனவருக்கு தாங்க அதன் மேலே அக்கறை இருக்கும். உண்டாக்குனவருக்கு தான் அதன் மேலே முழு அன்பு இருக்கும், அக்கறை இருக்கும். அதனால தான் தான் உண்டாக்கின மனிதர்கள் தப்பு செய்கிறாங்க, கெட்டு போகிறாங்க, இப்படி வாழ்ந்தால் நரகத்தில் போய் விழுந்துருவான், நரகம் இவங்களுக்கு உண்டாக்கலை, சாத்தானுக்கு உண்டாக்கப்பட்டது, அதில் போய் இந்த நான் உருவாக்கின என்னுடைய பிள்ளைகள் போய் விழக்கூடாதுன்னு தான் அவரே மனிதனாக இறங்கி வந்து பூமியில் என்னுடைய பிள்ளைகள் அந்த பாவத்தை எல்லாம் என் மேலே சுமந்து கொண்டு, அதாவது தன்மேல் சுமந்து கொண்டு நமக்கு பிராயச்சித்தமாய் அவர் சிலுவையிலே பலியாகி நம் அத்தனை பேரையும் மீட்டு கொண்டார். அக்கறை உள்ள தெய்வம் செய்தார். ஏன்னா உருவாக்குனது அவரு. அதனால தான் அவரை உலகம் இரட்சகர் என்று நாம் சொல்லுகிறோம்.
1000 மதப்பிரிவுகள் இருந்தாலும், லட்சக்கணக்கான தேவர்கள் மக்கள் வழிபட்டு கொண்டிருந்தாலும், எல்லாவற்றுக்கும் மேல படைத்தவர் இறைவன், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்? அவர்தான் இந்த பூமியிலே வந்து கெட்டவர்களை அழிச்சிட்டு நல்லவர்களை மாத்திரம் காப்பாற்ற வந்த அவதாரம் இல்லைங்க. அவரு நல்லவர்களையும் கெட்டவர்களையும் காப்பாற்ற வந்தவர், ரட்சிக்க வந்தவர். நல்லவர்கள் என்று ஒருவரும் கிடையாது இந்த பூமியில். புண்ணியவான் என்று இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போன். அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்க ஆண்டவர் வந்தார். அதிலிருந்து மீட்டெடுக்க நம்ம ஆண்டவர் வந்தார். அது ரட்சிப்பின் அனுபவம் என்பது நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும்? அந்த தம்பிக்கு அன்னைக்கு நான் சொன்ன பதிலைத்தான் இன்றைக்கு வேதத்தோடு இணைத்து உங்களுக்கு ஒரு செய்தியாய் ஆண்டவர் உணர்த்தி நான் உங்களுக்கு தருகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் தான் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்போஸ்தலர் 9:1 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேம் கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இந்த சவுல் என்கிற வாலிபன் யார்? கிறிஸ்தவர் அல்லாத இயக்கத்தை சேர்ந்தவரா? இல்லை. இந்த சவுல் என்பவர் யார்? தீவிரவாதியா? இல்லை. இந்த சவுல் என்பவன் என்கிற இந்த வாலிபன் இவருக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் ஏதாவது ஜென்ம பகையா? இல்லை. அப்படின்னா இந்த சவுல் யார்? இந்த சவுல் யார் என்பதற்கு நம்ம இதே வேத புத்தகத்தில் பிலிப்பியருக்கு எழுதின அந்த நிருபம், அந்த நிருபத்தில் அவரே எழுதுகிறார், நான் யார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், அதில் தான் யார் என்று அவர் சொல்லுகிறார். நான் 8ஆம் நாளில் 5வது வசனம், பிலிப்பியர் 3:5, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன். தன்னை தெளிவாய் தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலில் பிறந்தவன், பென்யமீன் கோத்திரத்தான், இஸ்ரேல் வம்சத்தான், இஸ்ரேலர்களுடைய அந்த மாம்ச அந்த வைராக்கியத்தின்படி வளர்க்கப்பட்டவன். அந்த மார்க்க ரீதியில் 8ஆம் நாளில் எனக்கு விருத்த சேதனம் பண்ணினார்கள். மார்க்கத்தில் தேறி வந்தவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதிகளின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆண்டவருடைய வேதத்தை நன்றாய் அறிந்தவன், பைபிள் படித்தவன், பக்தி வைராக்கியத்தினால் தான் சபையை துன்பப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். சவுல் யார்? நல்ல கிறிஸ்தவ பேக்ரவுண்டில், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து மார்க்க சடங்காச்சாரங்கள் எல்லாம் உள்ள வந்து பைபிள் ஒழுங்காக படித்து அதன்படி வாழ்ந்து, நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அவ்வளவு அறிவு, அவ்வளவு நல்லவன், மோசமானவன் கிடையாது சவுல். அப்படிப்பட்ட இந்த சவுல் ஆண்டவரை சந்தித்தார். ஆண்டவர் சவுலை சந்தித்தார். ஆண்டவர் சவுலை சந்தித்த பிறகு சவுல் பவுலாய் மாறுகிறார். பவுலுடைய அனுபவம் என்ன?
நான் இந்த சகோதரனிடத்தில் இந்த 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 அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குதா? இருந்தால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. அப்போ என்ன நமக்குள்ளே என்ன இருக்கணும்? என்ன அனுபவம் இருக்கும்? ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்தவனாய் வாழ்கிறேன், எனக்கு பைபிள் படிக்கிறேன், நல்லவனாய் வாழ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனா ஏற்றுக்கொள்ளலையா அப்படிங்கிற சந்தேகத்திற்கான தீர்வுக்கு தான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். முதலாவது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். முதலாவது, ஆண்டவர் எனக்குள் இருந்தால் என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் ஆண்டவருக்கும் நான் பயப்படுகிற மனிதனாய் மாறிவிடுவேன். என்னுடைய ஜெபம் மாறும். ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், அதை நான் செய்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சாமுவேல் சொன்னது போல, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், அதை நான் அப்படியே செய்கிறேன். இப்போ ஆண்டவருடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளும் சவுல் உள்ளே வந்து விட்டார். சவுல் பவுல் ரெண்டும் ஒரே வார்த்தை தான். ஒரு மொழியில் சவுல், அதே சவுல்ங்கிற அந்த வார்த்தை, அந்த பெயர் அந்த பெயர் இன்னொரு மொழியிலே பவுல் அப்படின்னு இருக்கு. ஆக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பவுல் என்கிற பதத்தை அங்கே பயன்படுத்துகிறார். அதான் சவுல் பவுலாய் மாறின வரலாறு. முதல் அனுபவம் ஆண்டவருக்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு அனுபவம். அதன் பிறகு வெறும் வார்த்தையில மட்டும் சொல்றது இல்லை, நம்முடைய வாழ்க்கையே மாறிடும். முதலாவது அர்ப்பணிப்பு. அவன் நடுங்கி திகைத்த, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். இந்த அர்ப்பணிப்பை வார்த்தையினால சொல்லிடலாம், இதை வாழ்க்கையிலே கை கொண்டு. அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா ஆண்டவர்? அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். ஒருவேளை அர்ப்பணிப்பு இல்லாதவர்களிடத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன அவங்க அடுத்த வார்த்தை என்ன கேட்பாங்க தெரியுமா? பட்டணத்துக்குள்ள நான் எங்க போனேன் ஆண்டவரே, அட்ரஸ் தாங்க, யார் வீட்டுக்கு போனேன் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்க. இதுதான் அர்ப்பணிப்பு இல்லாதவர்களுடைய வாழ்க்கை அனுபவம். அர்ப்பணிப்பு உள்ளவருடைய அனுபவம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்க கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், புரியுதோ புரியலையோ உடனே சரி. இதாங்க அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்புனா ஆண்டவர் காரியம் சொல்லும் பொழுது அதனுடைய லாப நஷ்டங்களை எல்லாம் கணக்கு பார்த்து, ஆண்டவர் இப்படி போனால் இப்படி ஆயிருமே, இப்படி வந்தால் இப்படி ஆயிருமே. முழுமையான அர்ப்பணிப்பு என்பது அவர் சொல்ற வார்த்தைக்கு பதில் பேசாமல் அப்படியே ஆக கடவுதுன்னு சொல்லிட்டு உள்ள போயிடும். அப்படி வந்தார் பவுல். எனக்கு அன்பானவர்களே, அனுபவம் நிறைந்த வாழ்க்கை என்பது அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கை என்று பொருள். அப்படி அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு அனுபவம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால் மனிதனுடைய வாழ்க்கையில பீரியாடிக்கலா உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் தனித்து இருக்கிற அந்த அனுபவம் அவர்களுக்கு இனிமையாய் மாறும். சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அப்படி 3 நாள் புசியாமலும் குடியாமலும் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஊழியக்காரன் வருகிறார்.
அந்த ஊழியக்காரன் வந்து, அனனியா வந்து பவுலுக்காய் ஜெபம் பண்றார். அனனியா கர்த்தர் என்னை அனுப்பினார் சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. என்றைக்கு நீங்கள் ஆண்டவர் உங்களை எந்த சபையிலே வைத்திருக்கிறாரோ, எந்த போதகர் கையில் இருக்கிறீர்களோ, எந்த ஊழியக்காரர் ஆண்டவர் உங்களை வைத்து ஊழியக்காரராக ஒருத்தரை வச்சிருக்கார், அவருக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படுகிறவர்களை மாறுவீங்க. முழுமையான அர்ப்பணிப்பு, ஏனென்று கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல், பீரியாடிக்கலாய் உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் இருக்கிற திருச்சபையிலே கீழ்ப்படிதலோடு. இதான் அனுபவம், இதான் அனுபவம். நான் தம்பிகிட்ட கேட்டேன், ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் ஏசப்பாட்ட போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும், பேசணுங்கிற அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கா? இந்த வேதம் வாசிப்பது இனிமையா இருக்கா? இதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய அனுபவம். நம்மை நடத்துகிற தேவனுடைய தாசன்மாருக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிற அனுபவம். பவுல் இந்த அனுபவத்துக்குள்ளே வந்தார். கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா என்றால் உம்முடைய கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்பா. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சவுல் பவுலாய் மாறுகிற அந்த அனுபவத்தில் அவன் வாழ்க்கையிலே ஒரு பூரணமான அர்ப்பணிப்பு இருந்தது போல இப்பொழுதும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், எங்களை முழுமையாய் தருகிறோம், பூரணமாய் அர்ப்பணிக்கிறோம், நிபந்தனை இல்லாமல் கீழ்ப்படுகிறோம். நீர் சொல்லுகிற காரியம் எங்களுக்கு விளங்குதோ விளங்கலையோ, நீர் சொல்லுகிற ஒரு காரியத்தினுடைய லாப நஷ்டங்களை எல்லாம் கணக்கு பார்க்காமல் அப்படியே நாங்கள் சிறுபிள்ளை போல கீழ்ப்படுகிறது எங்களை ஒப்புக் கொடுக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும். ஜெபம் இனிமையாய் மாறி இருக்கிறதா? வேத வாசிப்பு இனிமையாய் மாறி இருக்கிறதா? பீரியாடிக்கலாக நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உபவாசித்து ஜெபிக்கிற அந்த அனுபவம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.